7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கத்திரி வெயில் முடிஞ்சுமே இன்னுமே வெயிலின் தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, வட இந்தியா வரைக்கும் ரொம்ப கடுமையாகவே இருக்குது. அந்த வகையில் இந்த வெயிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, எந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரியான நம்மளோட பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு நம்ம கூட டாக்டர் அப்துல் ரஹ்மான் மற்றும் டாக்டர் ஹரிணி இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் டாக்டர். வரலாறு காணாத வெயில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட இந்தியா வரைக்கும் ரொம்ப கடுமையாகவே இருக்குது. இந்த வெயிலில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, எந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் சார்? இந்த குளோபல் வார்மிங் ஃபினாமினால லாஸ்ட் 3 டிகேட்ஸ்லேயே நம்மளோட பிளானட்டோட டெம்பரேச்சர் 1.2 to 1.5 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக கூட அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டடியில் வாட் இட் சேஸ்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ் 10 வருஷத்தில் மட்டும் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சென்னை தமிழ்நாட்டில் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு ஹியூமன் பீங் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து 37.5 டிகிரி செல்சியஸ் to 38.5 டிகிரி செல்சியஸ். மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு பகுதி தான், இட் இஸ் அ தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம். நம்மளோட பாடியோட ஹாட் கோல்டு எல்லாம் அங்கே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர்லேருந்து 40 டிகிரிஸ் மேலே போகுதுன்னா எல்லா ஹீட் ப்ராப்ளம் ஒன்றா வர ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கின் ப்ராப்ளம், அப்டாமினல் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ கேன் அஃபெக்ட் த பிரெயின். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் வந்து அடிக்வேட் ஹைட்ரேஷன். நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பர் டே ரிக்வயர்மெண்ட் வந்து 2.5 liters ஆஃப் ஃப்ளூயிட் இன்டேக். இந்த ஃப்ளூயிட் இன்டேக் எப்படி போகுது? 1.5 liters த்ரூ யூரின், 200 ml த்ரூ ஸ்டூல்ஸ் அண்ட் ரிமைனிங் இன்சென்சிட்டிவ் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் இந்த டெம்பரேச்சர், இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், இட் இஸ் ஹை அண்ட் ஹியூமிடிட்டி இஸ் லோ ஆகும்போது இந்த இன்சென்சிட்டிவ் வாட்டர் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும் த்ரூ ஸ்வெட்டிங். ஸோ நம்ம ரிக்வயர்மெண்ட் நார்மலை விட ஒரு 500 ml எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ பர் டே ரிக்வயர்மெண்ட் will be around 3 liters. ஸோ இந்த 3 liters, how do you take? You can take it as 8 to 10 liters of 10 glasses of water per day. Okay, now we are living the era of smartphones and smart watches and AI. So you can use your phone, use பண்ணலாம், உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு you can track how much of water we are taking per day. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 8லேருந்து 10 கிளாஸ் தண்ணியும் குடிக்கணும். பொதுவாகவே இந்த ஹீட் டைமில் நம்ம எந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஜென்ரலாகவே பிளாக் கலர் வந்து ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? ஸோ இந்த ட்ரெஸ் வாட் வி வேர், நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி டியூரிங் த சம்மர் சீசன் டைம். ஸோ லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ், அப்புறம் லைட் கலர்ட் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் லைட் வெயிட் ஃபேப்ரிக், சிங்கிள் லேயர் ஃபேப்ரிக் சொல்லுவோம். இது போடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எப்படி உங்களுக்கு ஹீட் ரீட்டைன் ஆகுதுன்னா த்ரூ எவாப்ரேஷன், தட் இஸ் த்ரூ ஸ்வெட்டிங். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போடுறதுனால இந்த ஹீட் ரீட்டைன் ஆகாமல் ஹீட் லாஸ் அதிகமாகும் அண்ட் கோர் பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். as I told you, நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது இட் இஸ் அட்வைசபிள். இப்போ இந்த வெயில் டைமில் குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப கடுமையாகவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லணும். அவங்கள நம்ம எப்படி இந்த வெயிலேருந்து தற்காத்து கொள்ளலாம்? எஸ். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா, வயதானவங்க மோர் தென் 65 அண்ட் கிட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் மோர் டேமேஜ். அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீங்ஸ் விட இவங்களுக்கு அதிகமாக டேமேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால்னா 3 காரணம். 1, வயசு 65க்கு மேலே போனால் அவங்களோட இம்யூனிட்டி லெவல் குறையும். 2வது, உங்கள் மெட்டபாலிக் ரேட் மாறும். 3வது, தெர்மல் ரெகுலேஷன், இந்த ஹீட் பேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நார்மல் பர்சன்ஸ் விட இவங்களுக்கு வந்து த சான்சஸ் ஆஃப் த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ். சிமிலர்லி இன் கிட்ஸ், த இம்யூனிட்டி லெவல்ஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், த ஸ்கின் எலாஸ்டிசிட்டி நாட் பி ஸோ மச் ஆஃப் டெவலப். ஸோ இதனால் தே ஆர் ப்ரோன் ஃபார் மோர் டேமேஜ் கம்பேர்ட் டு அ நார்மல் பீப்புள். ஸோ தே ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல். அவங்க ரெகுலராக டேட் ரொட்டீனில் எந்த மாதிரியான இன்டெக்ஸ் எடுத்துக்கலாம்? இப்போ குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும். பொதுவாக சொல்லணும்னா, இந்த மாதிரி சம்மர் சீசன் டைமில் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் எடுக்கணுன்ட்டு. ஃபர்ஸ்ட், இந்த டீ காஃபி ட்ரிங்க்ஸ் விச் வி காமன்லி யூஸ், எஸ்பெஷலி இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வி அட்லீஸ்ட் ட்ரிங்க் 3 to 4 cups ஆஃப் டீ ஆர் காஃபி பர் டே. ஸோ இதை நம்ம குறைக்கணும். 2வது, ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் அண்ட் ஹனி. இந்த ஆல்கஹால் வந்து இன்க்ரீசஸ் த ஹீட், ஸோ தட் ஜஸ்ட் டஸ் த ஆப்போசிட். ஸோ ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வி ஹேவ் டு ரெடியூஸ். என்ன எடுக்கணும்? ஆப்வியஸ்லி ஓரல் ஃப்ளூயிட்ஸ் 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் பட்டர் மில்க், லஸ்ஸி, அப்புறம் டெண்டர் கோகோனட், லைம் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், பதனின்ட்டு வருது இப்போது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அகெயின் வாட் தே டூ இஸ் தே ஹைட்ரேட் மோர் அண்ட் வில் கீப் யூ கூல் அண்ட் ஹைட்ரேட். இப்போ சமீப காலமாகவே ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது ரொம்ப பெரிய பேசும் பொருளாகவே இருக்குது. முதல்ல இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னன்னு சொல்லுங்கள். எஸ், இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 criteria தான். 1, நம்ம பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே போயிட்டு. 2வது, மூளை பாதிப்பு வந்தால், மூளை பாதிப்பு இன் ஃபார்ம் ஆஃப் எதர் ஃபிட்ஸ் வந்தாலோ இல்லை ஒரு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ் இருந்தாலோ வி கால் இட் அஸ் அ ஹீட் ஸ்ட்ரோக். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை பண்ணலாம்? அப்படி ஃபஸ்ட்டு வந்தால் எந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் சார்? ஸோ இந்த ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம 3ஆக பிரிக்கலாம், மைல்டு, மாடரேட் அப்படின்னு சிவியர்ன்ட்டு. ஸோ மைல்டு ஃபார்மில் இந்த ஹீட் ரேஷ், அப்புறம் ஹீட் கிராம்ஸ் அப்படின்னு வரும், ஒரு லோக்கலைஸ் ரீஜனில் வந்துட்டு போயிடும். மாடரேட்டில் யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் ஹீட் எக்ஸாஷன். அப்போ வந்து உடம்பு ரொம்ப டயர்டாயிரும், ஒரு மாதிரி ஃபெட்டீக் ஆயிரும், பால்பிட்டேஷன்ஸ், மூச்சு விடுறது கஷ்டம், இந்த மாதிரிலாம் வரும்.
அந்த சிவியர் ஃபார்ம் தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வாட் வில் ஹேப்பன், பேஷண்ட் ஹேவ் கிட்டினஸ், மயக்க போட்டு விழுந்துருவாங்க. சப்போஸ் நம்ம பார்க்குறோம், நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வெளியவோ இந்த மாதிரி ஒருத்தங்க ஹீட் ஸ்ட்ரோக் சஸ்பெக்ட் பண்ணுறோம், மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் டேக் தம் டு அ பிளேஸ் வேர் தேர்ஸ் எ ஷேட், ஒரு கூலான இடத்துக்கு ஃபஸ்ட் யூ ஹேவ் டேக் தம். ரெண்டாவது உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், சப்போஸ் ஒரு ஃபேன் மாதிரி தான் இருந்தால் இமீடியட்லி ஃபேன் வைக்கணும். மூணாவது வி நீட் டு ஹைட்ரேட் தம். பேஷண்ட்ஸ் ஏபிள் டேக் ஓரலி எஸ், இல்லைனா ஒரு கோல்ட் வாட்டர் அப்படியே அவங்க மேலே போடணும், எஸ்பெஷலி in the head. Okay, and fourth thing is if you have a cloth around with you, just dip the cloth and then wipe the body. ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 40 டிகிரிலேருந்து குறைச்சி 39 டிகிரிஸ் கொண்டு வரணும். ஸோ டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் தேர். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம எய்ம் வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி செல்சியஸ் குறைச்சிட்டு we need to refer them to the hospital. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்தபடியாக இப்போ எல்லாருக்குமே சிக்கன் பாக்ஸ் வருது. அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தால் எந்த மாதிரியான இன்டெக்ஸ் எடுத்துக்கிடலாம், அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா? ஸோ ஹீட் ரிலேட்டட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹீட் ரேஷ்னு சொல்லுவோம், ரெண்டாவது கான்டாக்ட் டெர்மடைட்டின்னு சொல்லுவோம், அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஹீட் ரேஷுங்கிறது ஒரு லோக்கலைஸ் ரீஜனில் ஒரு ஸ்வெல்லிங் ரெட்னஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. சிமிலர்லி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அண்ட் மூணாவது இன்ஃபெக்ஷன், எதர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹேஸ் டு பி ஐசோலேட்டட். நம்ம கோவிட் டைமில் ஐசோலேட் பண்ண மாதிரி இந்த பேஷண்ட் வி ஹேவ் டு ஐசோலேட் தம். அடிக்வேட் ஹைட்ரேஷன் இஸ் த ஹால்மார்க். எனி கொஸ்டின் யூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அடிக்வேட் ஹைட்ரேஷன், அட்லீஸ்ட் 3 liters of water per day. And then local skin creams are available. Local moisturizing creams இருக்குது, antibacterial cream இருக்குது, உங்களுக்கு antifungal cream இருக்குது. So one good news is this skin problems that come because of heat can be completely reversed. ஒரு தழும்பு கூட இல்லாமல் ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். இன்னுமே வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் வந்தால் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அந்த மாதிரியான மித்தெல்லாம் இன்னுமே பேசும் பொருளாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது? அகெயின் சிக்கன் பாக்ஸ் இஸ் ஹைலி டிரான்ஸ்மிசிபிள் டிசீஸ். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வேக்சின் எடுக்காதவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா உடனே சிக்கன் பாக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா சிக்கன் பாக்ஸ் பேஷண்ட்டும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் பேஷண்ட் சிம்டம்ஸ், ஸ்கின் லீஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க எக்ஸசிவ் இச்சிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, சம்டைம் லங் ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து வரும். இந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வரது அட்வைசபிள். அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டாக்டரை பார்க்குறது பெட்டர். ஏர்லியராக நம்ம ஆன்டிவைரல் டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சிட்டா இந்த ஸ்கின் லீஷனும் சீக்கிரமாக ஹீல் ஆகும், தழும்பு இல்லாமல் சரியாகும். அப்படியே தழும்பு வந்தால் கூட அது ஏற்ற மாதிரி we have lot of medicines which will help them to completely cure without even a scar. இப்போ அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து அதிகப்படியாக எவ்வளோ நாள் இருக்கும்? சிக்கன் பாக்ஸ் யூஸ்வலி ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும். பட் as a rule we say 14 days வரைக்கும் பேஷண்ட் ஐசோலேஷனில் இருக்கணும். adequate choice of medicine, the skin problem can be completely healed, but it will take time. எவ்வளோ டைம் கேட்டிங்கன்னா ஒரு 1 month ஆகலாம், சம்டைம்ஸ் 2 months கூட ஆகலாம். சிக்கன் பாக்ஸ் வந்தால் இப்போ குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மையாக பார்க்குறீங்க? அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் லீஷன்ஸ். சில பேருக்கு இந்த லீஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும் வரும், சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் வரும், சில பேருக்கு ஜென்ரலைஸ்டாக வரலாம். ஓகே, ஸோ ஜென்ரலைஸ்ட் ஸ்கின் லீஷன் இருக்கும்போது எஸ், ஒரு இனிஷியலி ஒரு 5 days வந்து பாத் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்ட் தான். And that time what we do is we use a lot of moisturizers and cream that will help them, and after that they can very well take bath. Once they start healing and once that start shedding சொல்லுவோம், அந்த தோல் வந்து அப்படியே ஷெட் ஆகும். இந்த தோல் ஷெட் ஆகும்போது that means healing phase-னு சொல்லுவோம். அது அந்த டைம் they can start their normal routine activities. இப்போ அந்த வெயில் டைமில் அதிகமாகவே வேர்க்குரு வருது. அந்த வேர்க்குரு வந்தால் வேர்க்குரு பவுட்ரு போட்டால் சரியாகும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? வெயில் டைமில் வந்து வேர்க்குரு வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ முதல்ல வேர்க்குரு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள்னு பார்த்துட்டா வேர்க்குரு பவுடருக்கு தேவையே இருக்காது. பவுடர் போடுறது மூலிமா என்ன ஆகும்னா வேர்வையெல்லாம் வெளியே போக மாட்டேங்குது, உள்ளேயே சேர்ந்து தான் வேர்க்கூராக மாறுது. ஸோ பவுடர் போடுறதே ஜென்ரலாக டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பவுடர் எப்போ போடுறோன்னா நம்ம மேக்கப் போட்டுட்டு ஏசி ஹாலில் போய் உட்காரோம்ல, அப்போ தான் பவுடர் அட்வைசபிள். பட் வெயிலில் போகும்போது ஜென்ரலாக அந்த மாய்ஸ்சரைசர் சொல்லுவாங்க, அது சன்ஸ்க்ரீன், இந்த வெயிலோட தாக்கம் ஸ்கின்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் போடலாம். ஸோ பவுடர் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம சொல்கிறது கிடையாது. அதையும் தாண்டி வேர்க்கூறு வந்துருச்சு, ஸ்கின்ல பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற பவுடரை போடுறது தான் பரவாயில்ல. ஓகே மேம். இப்போ இந்த வெயில் டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ், இதிலிருந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது, எந்த மாதிரியான இன்டேக்ஸ் அவங்க எடுக்கலாம்? ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நார்மலாகவே அவங்க வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்க பட்சத்தில் நம்ம நிறைய வெளியே போய் வெப்பத்தை ஜாஸ்தியாக உள்வாங்கும் போது அப்போ இன்னும் அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது, நிறைய வேர்வையில் தண்ணி போகுது. அதனால் ஜென்ரலாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவசர வேலைகள் தவிர வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி போகிறாங்கன்னா கண்டிப்பாக கையில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகணும் தண்ணியோட.
போய் தண்ணி அப்பப்போ அவங்க 1/2 hour ஒன்ஸ் குடிச்சிட்டு இருக்கணும். நார்மல் தண்ணி குடிக்கணும். அதை தவிர நீர்மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், முக்கியமாக இந்த மோர் குடிக்கலாம். நார்மலாக இருக்க மோர் குடிக்கிறதே ரொம்ப நிறைய உங்களுக்கு தண்ணி சத்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க அடிக்கடி தண்ணி குடிக்கிறத அவங்க அதிகப்படுத்தினாலே அவங்களுக்கு வந்துட்டு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஸோ வேர்வை அதிகமாக என்ன ஆகும்னா தண்ணி போக போக யூரின் போகிறது கம்மியாயிடும். ஸோ அதனால் அந்த யூரின் தேங்கி அதில் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அடிக்கடி செக் பண்ணணும். யூரின் போகும்போதே கலர் மாறுதான்னு பார்க்கணும். அது மஞ்சள் கலரில் மாறும்போதே ஓகே யூரின் இன்ஃபெக்ஷன் வரப்போகுது, இது அதுக்கான அறிகுறி தான் அவங்க அலர்ட் ஆகிக்கிட்டு அவங்க நிறைய தண்ணி குடித்தாலே அவங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த சம்மர் வெக்கேஷன்ஸில் எல்லாருமே டூர் போகிறாங்க. அப்படி டூர் போகும்போது வெயிலிருந்து அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்போவுமே அவங்க கையில் வச்சுருக்கணும்? முக்கியமாக வந்து இந்த தலையை கவர் பண்ணுற மாதிரி கவசங்கள் எல்லாமே வச்சுக்கணும். ஹெல்மெட் சொல்லலை, அம்ப்ரெல்லா வச்சுக்கணும், குடைகள் வச்சுக்கணும், கேப், அந்த கேப் கூட காட்டன் கேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ஹேட், இது மாதிரி வந்து தலையை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க போட்டுக்கிற உடைகள் அவங்க செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக வெக்கேஷனுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் அந்த மாதிரி உடைகள்லாம் எடுத்துகிட்டு போகாமல் லூஸான க்ளோத்ஸ் கூட ஃபேஷனில் இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டுக்கணும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருக்கிறதுலே ஈஸியான கம்ஃபர்டபுளான உடை சாரீ தான். காட்டன் சாரீஸ் போடுறது மூலிமா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகிற அந்த காத்தோட்டம் நல்லா இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த வேர்வையெல்லாம் அது இழுத்துக்கும். அதுவும் லைட் கலர் சாரீ போட்டால் அது வந்து வர லைட்டை தடுக்கும், உள்ளே இருக்க காற்றையும் இழுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெயிலிருந்து நம்மளை எந்த மாதிரி தற்காத்து கொள்வது, எந்த மாதிரியான இன்டேக்ஸ் எடுக்கலாம், இப்படி நம்மளோட பல சந்தேகங்களுக்கு பொறுமையாக நம்ம கூட பதில் சொன்னாங்க. மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.